ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் அயனார் துணை சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அயனார் துணையில் நேற்றுவோட ரீகேப் கொஞ்சமாக பார்த்துடலாம் வாங்க. நேற்று 2 பேரும், அதாவது சோழனும் நிலாவும் உட்காந்து பீச்சில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சோழன் கேட்பாரு, நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறதோட எபிசோடை முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, சோழன் கேட்க போகிறாரு. என்ன கேட்பாரு அப்படிங்கிறதா பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கேட்கலங்க. என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி என்னை விட நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாக தானே இருக்கீங்க, அதனால நான் உங்களை வா போன்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நிலாவும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிடுங்க. ஆனால் நானும் இனிமேல் உங்களை அப்படி தான் கூப்பிடுவேன். ஓ, பிரச்சனையே இல்லை, என்னை நீங்கள் வாடா போடா சொன்னால் கூட ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் சோளம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருப்பாரு சோழன். அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஐஸ்கிரீம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. உடனே ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. வெனிலா, ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற மாதிரி ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அயனார் துணை வீட்டில் காட்டுவாங்க. வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அனீஷ் வந்திருப்பார் சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ என்னாச்சு பிரச்சனை எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. அவங்களாம் நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். சந்தாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டேன், அதனால அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அனீஷ் சொல்லுவார். சரி, ஏதாவது இதுக்கு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் டீ குடிச்சிட்டு அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நிலாவும் சோழனும் வந்துடுவாங்க. நிலாவும் சோழனும் வந்தோடனே எல்லோரும் வா எப்படி இருக்க, ட்ரிப்பெல்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே நிலா என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு சந்தாவை பார்த்து, என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சான், சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வானந்தி கிட்டே போயிட்டு, வானந்தி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் நல்லா கரெக்டான யோசித்து அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி நிலா போய் ரொம்ப காமாக வானந்தி கிட்டே பேசுவாங்க. இருந்தாலும் வானந்திக்கு என்னென்னா, இவ வந்தோடனே நம்மளை மறந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் வானந்திக்கு நிலா மேலே கொஞ்சம் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்க தான் செய்யுது. வானந்திக்கு நிலாவை பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. அவள் வந்தோடனே நம்மளை மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. உடனே ரொம்ப காம் ஆகிட்டாங்க. பாண்டி கேட்பார், என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கேன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சோழன் சொல்லுவார், அண்ணா எனக்கு நீ கால் பண்ணியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, நாங்களே பார்த்துக்கிட்டோம், ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ட்ரிப்பும் நல்லா போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அனீஷ் என்ன பண்ணுவாருன்னா, சந்தா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சந்தாவை கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவார் அனீஷ். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, எல்லோரும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தியும் கிளம்புவாங்க. உடனே பாண்டி போயிட்டு, வா நான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேங்கும் போது, என்ன இருந்தாலும் அவங்க வந்தோன்னே அவங்கள ஏஞ்சல் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க எல்லோரும். அவங்க ஏஞ்சலாக இருக்காங்க. ஸோ என்னை அப்படியே ஓரங்கட்டிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது பாண்டி சொல்லுவார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்பலாம் திங்க் பண்ணாத, கிளம்பு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வண்டி எடுப்பாங்க. அப்போது வானந்தி தனியாக ஒரு வண்டியில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வண்டியில் போயிடுவாங்க. இவர் அப்படியே பின்னாடியே போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவார். ஸோ நைட் ஆனோடனே சோழன் எல்லாருக்கிட்டையும் படுத்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சோழன் சொல்லுவார், என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, அந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது, நான் இனிமேல் அவங்கள வா போன்னு கூப்பிட்டா போதும் அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். உடனே பாண்டி சொல்லுவார், ஏய் நீ ரொம்ப அடிச்சு விடாத, நீ சொல்கிறதெல்லாம் கதைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிகிட்டே இருப்பேன், டேய் உண்மை தாண்டா, உண்மையாகவே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிகிட்டு இருப்பார். நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு கனவுலகத்தில் மிதந்துட்டுருப்பார். அங்கே நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருப்பார். உடனே அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, பல்லவன் சொல்லுவான், நாளைக்கு எங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துடணும். ஆமாம், நான் மெடல்லாம் வாங்குகிறேன், கண்டிப்பாக எல்லாருமே வரணும். அவருக்கு என்னென்னா, அவங்க அண்ணா வரணும். அவங்க அண்ணா இன்னும் அவங்க கூட பேசவே இல்லை. பல்லவன் ஒரு தப்பு பண்ணியிருப்பார்ல, அதனால சேரன் பல்லவன்கிட்ட இன்னுமே பேசிக்காமல் இருப்பாங்க. அதனால் பல்லவனுக்கு ஒரு இது, கண்டிப்பாக அண்ணாவை கூட்டிகிட்டு போகணும், அண்ணாவை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னான்னு, சரிடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சோழன் ஆரம்பிப்பார், என்னென்ன நடந்துச்சு தெரியுமா, அவள் என் கூட ரொம்ப நல்லா பேசினா, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இந்த பாட்டு பாடினோம் அந்த பாட்டு பாடினோன்னா உடனே
பாண்டி சொல்லுவார், நீ கதை அடிச்சு விட்டதெல்லாம் போதும், உன்னையெல்லாம் நான் நம்புறதா இல்லை, டேய் உண்மைடா உண்மையாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் 4 பேரும் வந்து படுக்கையில் படுத்துக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆகிடும். மார்னிங் ஆனோடனே நிலா வருவாங்க. நிலா வந்தோடனே என்ன அன்னிக்கிட்ட சொல்லுவாங்க, அந்த சின்ன பையன் வந்து சொல்லுவாங்க, பல்லவன் வந்து இந்த மாதிரி அண்ணி இன்னைக்கு நான் மெடல்லாம் வாங்க போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்துடணும், ஆஃப்டர்நூன் தானே, நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சோழனும் சொல்லுவாங்க, எல்லோரும் நாங்கள் வரோம், நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அழகாக போ சொல்லின்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம்லாம் கொடுப்பாங்க. பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, அவங்க பெரிய அண்ணாக்கிட்டையும் கடைசி பையன் போய் சொல்லுவார், அதாவது பல்லவன் போய் சொல்லுவார், அண்ணா இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும், நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் வந்து எதுக்கு என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பல்லவனை கண்டுக்கவே மாட்டார். கண்டுக்காமையே அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிடுவார். நிலா அப்படியே பார்ப்பாங்க, என்ன இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிலா எப்படியாவது சேரனை கன்வின்ஸ் பண்ணி பல்லவனை வந்து பேச வச்சுருவாங்க. அது மட்டும் தெரியுது, ஆல்ரெடி அந்த மாதிரி சோழன் விஷயத்தில் பண்ணாங்க. ஆனால் சேரனுக்கு வந்து பல்லவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, பல்லவனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஒரு தப்பு செஞ்சதை நம்ம இப்படி இருந்தால் தான் அவன் திருந்துவான் அப்படிங்கிறதுக்காக சேரன் அப்படி பண்ணுவார். மற்றபடியெலாம் வந்து பல்லவனை அவர் வெறுக்கலாம் கிடையாது. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு என்னங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக காலேஜில் நடக்கிற விஷயத்தை தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.